ரெகுலரா கந்தசஷ்டி கவசம் படிக்கிறவங்களுக்கு அவங்க வேண்டுனது நிஜமா 100க்கு 100 நடக்கும் சார். பழனி முருகமலைக்கு பாத யாத்திரை வரவங்களோட எண்ணிக்கை எப்பயுமே அதிகரிச்சுட்டு தான் இருக்குமே ஒழிஞ்சு கம்மி ஆனதே கிடையாது. நான் பழனி முருகர்கிட்ட அப்படி உருகி ரெகுலரா சாயங்காலம் 6 மணிக்கு கடையில இருந்தாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி கந்தசஷ்டி கவசம் புக் வச்சு படிச்சிடுவேன் சார். திருவாசகலைன்னு ஒரு 4 சொல்லாமா சார்? சொல்லுங்க. வேண்டத்தக்கது அறிவோய்னி வேண்ட முழுதும் தருவோனி வேண்டும் அயன்மார்க் அறிவோய்னி வேண்டி என்னை பணிகொண்டால் வேண்டும் வரம் யாது செய்யின் அதுவும் நான் வேண்டி நல்லால் வேண்டி உன்னை வேண்டும் வரம் கொண்டு உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பன்றோ. அதாவது இதுல திருவாசகலைன்ல வந்து நான் ஒரு வரம் கேட்கிறேன் அப்படிங்கறது கூட என்ன கேட்க போறேன் எனக்கு என்ன வேணும் எல்லாமே இறைவனுக்கு தெரியும். ஸோ அவர் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன வரங்கள் தான் கேட்போம். சும்மா நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்தால் போதும், நம்ம ஒரு மேனேஜர் போஸ்ட் போனால் போதும் அப்படிங்கிற நம்மளுக்கு இந்த அளவு தான், நம்ம குறுகிய லெவலில் தான் நம்ம அறிவுக்கு தகுந்தது அவ்வளோதான் கேட்போம். ஆனால் கடவுள் வந்து நம்மளோட குணத்துக்கு நம்ம கூடவே இருக்காருன்னு நினச்சா நம்ம கூடவே இருப்பார் சார். கடவுள் உண்மைதான். கடவுளே இல்லைன்னா கடவுள் கண்டிப்பா தள்ளி இருப்பார். அதுக்கு கை விட்டுற மாட்டார். கடவுள் நம்ம கூட தான் இருக்காரு. நம்ம மனசுல அகத்துல வாழ்வார். நான் முழுசா நம்புறேன். நம்ம வேலையை நம்ம சரிவர செய்யணும். அதுக்குன்னு கடவுள் இருக்காரு நான் சோம்பேறித்தனமா வீட்டுல படுத்துக்கலாம் அப்படின்னு என்னைக்குமே சொல்ல மாட்டேன். என்னோட பேஷன் நோக்கி என்னோட கோலை நோக்கி நான் என்னோட முயற்சிகளை என்னோட கடின உழைப்புல போட்டுக்கிட்டே இருப்பேன். அதுல வந்து எனக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை என்னோட நல்ல பொசிஷனுக்கு கடவுள் கொண்டு போறதுக்கு என்னை செதுக்கக்கூடிய உளிகளாதான் என் கஷ்டங்களை பார்ப்பனே ஒழிஞ்சு அதை என்னைக்குமே கண்டு நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்? என்னோட நம்பிக்கையின் பாத்திரமா என்ன கடவுளை பார்க்கிறேன் சார்.